தேவிகுளம் கிராம பஞ்சாயத்தில் குட்டியார்வேலியில் அமைந்துள்ள நடைபாலம் கனத்த மழையை தொடர்ந்து ஆபத்தாக மாறியுள்ளது. பாலத்தின் சீரமைப்பு பணிகளுக்காக பணம் அனுமதித்துள்ள போதும் வேலைகளை ஏற்றெடுத்த ஒப்பந்தக்காரர் வேலைகளை செய்யாமல் காலதாமதம் ஏற்படுத்தி வருவதாக சிபிஐ புகார் தெரிவித்துள்ளது. தேவிகுளம் கிராம பஞ்சாயத்தில் உட்பட்ட குட்டியார்வேலி பகுதியில் அமைந்துள்ள பாலம்தான் கனத்த மழையை தொடர்ந்து சேதமடைந்துள்ளது. பாலத்தின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள தூண்கள் சேதமடைந்துள்ளதால் பாலம் ஆபத்தான நிலையில் உள்ளது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தங்கியுள்ள குட்டியார்வேலி பகுதியில் ஏராளமான குடும்பங்கள் இந்த பாலத்தை நம்பியுள்ளனர். தினந்தோறும் ஏராளமான பள்ளிக்கூட குழந்தைகளும் இந்த பாலத்தில் சென்று வருகின்றனர். பாலத்தின் வேலைகளை ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்தக்காரர் இதுவரை பாலத்தின் சீரமைப்பு வேலைகளை தொடங்கவில்லை. பாலத்திற்காக தேவிகுளம் கிராம பஞ்சாயத்தும் மாவட்ட பஞ்சாயத்தும் 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆனால் ஒப்பந்தம் ஏற்றெடுத்த ஒப்பந்தக்காரர் இதுவரை வேலைகளை தொடங்கவில்லை. பல்வேறு காரணங்களை கூறி பாலத்தின் வேலைகளை ஒப்பந்தக்காரர் தாமதப்படுத்தி வருவதாக சிபிஐ தேவிகுளம் மண்டலம் செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் தெரிவித்துள்ளார். தேவிகுளம் கிராம பஞ்சாயத்து குட்டியார்வேலி பகுதியில் 5 சென்டுக்கும் 10 சென்டுக்கும் இடையிலே ஒரு தற்காலிக பாலம் உள்ளன. இந்த தற்காலிக பாலம் புதிதாக கட்டுவதற்கு வேண்டி தேவிகுளம் கிராம பஞ்சாயத்தும் மற்றும் ஜில்லா பஞ்சாயத்தும் 60 லட்சம் ரூபாய் ஃபண்டு ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் எடுத்த நபர் இதுவரை அந்த வேலை செய்யாமல் இன்று போய் நாளவா என்ற நிலைமையில் அது வேலை செய்யாமல் இருக்க வேண்டி எல்லா முடிந்த நாயகரும் சொல்லிக்கொண்டு இப்போ நிலவில் அந்த பாலம் உடைவதற்கு ஏற்பாடாகி உள்ளது. 3 நாட்களாக பெய்த கனமழையினால் அந்த பாலம் உடைய நிலைமை உள்ளது. இதனால் அந்த 5 சென்ட்டுக்கு போகக்கூடிய பொதுமக்களும் மற்றும் ஸ்கூலுக்கு செல்கின்ற மாணவர்களுக்கும் பெரிய துன்பத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் உடனடியாக இந்த பாலத்தை வேலை செய்ய வேண்டும். இந்த பால வேலை எடுத்த கான்ட்ராக்டர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து அவரை கரும்பட்டியில் உட்படுத்த வேண்டும் என்றுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேண்டுகோள். பலத்த மழை பெய்து வரும் நேரத்தில் அதிகமான தண்ணீர் வரத்துள்ளதால் பாலம் எந்த நிமிடமும் அடித்து செல்லப்படும் நிலையில் உள்ளது. பாலம் இல்லாமல் போனால் பள்ளிக்கூட குழந்தைகள் உட்பட பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும். உடனடியாக பாலத்தின் வேலைகளை தொடங்க ஒப்பந்தக்காரர் தயாராகவில்லை என்றால் ஒப்பந்தக்காரருக்கு எதிராக கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஒப்பந்தக்காரருக்கு எதிராக மாவட்ட ஆட்சியருக்கும் தேவிகுளம் துணை மாவட்ட ஆட்சியருக்கும் புகார் கொடுத்துள்ளதாகவும் சிபிஐ தேவிகுளம் மண்டலம் கமிட்டி தெரிவித்துள்ளது. மீண்டும் இந்த நபர் தேவிகுளம் கிராம பஞ்சாயத்து பகுதி மற்றும் மூணார் பஞ்சாயத்து பகுதிகளிலும் வேலை செய்யாமல் கான்ட்ராக்ட் எடுத்து போட்டு நாட்களை நீட்டிக்கொண்டிருந்தால் இவரை எல்லா பஞ்சாயத்து வேலைகளிலிருந்தும் இவரை கரும்பட்டியில் பொருத்தி இவரை சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தேவிகுளம் சப் கலெக்டரோடையும் நமது மாவட்ட ஆட்சியரான டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோடையும் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி மனு கொடுத்து புகார் அளிக்கப்படுகின்றது. நியூஸ் பியூரோ, மூணார்.